மஷ்ரூமில் உள்ளுக்கு வரீங்க அப்படின்னா உடனே நீங்கள் பெரிய ஆள் ஆகிற முடியாது. நீங்கள் வந்து அதை ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா இன்ச் பை இன்ச்சாக அதை வந்து நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணணுங்க. ஒரு பெட்டு வந்து நீங்கள் எப்படி மேக் பண்ணுறீங்க, மேக் பண்ணுறது ப்ராசஸ் கரெக்டு தானா, மேக் பண்ணி வைக்கிற அது அந்த இடத்துல உள்ள ப்ராசஸிங் கரெக்டு தானா, A to Z ப்ராசஸிங்கை அப்சர்வ் பண்ணி நீங்கள் என்ன கண்டிஷன்ஸில் வச்சா உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வருது அப்படிங்கிறத இன்ச் பை இன்ச்சாக அப்சர்வ் பண்ணி நோட் பண்ணிக்கிட்டே வாங்குங்க. இந்த டேட்டா ஃபுல்லாமே உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா ஓவரால் பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சஜஷன் வந்து உங்கள் கையில் நீங்களே ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. அதை வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சஜஷன் கிடச்சிட்டுனா ஃபார்ம் செட்டப்புக்காக இருக்கட்டும், நீங்கள் ஃபர்தராக பெரிய அளவில் க்ரோ பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அந்த டேட்டா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மஷ்ரூமில் நீங்கள் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாகவே ஆயிடலாங்க. எதுவுமே தெரியாமல் இருந்து நீங்கள் உள்ளுக்கு வந்திருந்தா கூட ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு, கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபார்மர் ஆகிறதுக்கும் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிறதுக்குமான வாய்ப்பு இங்கே இருக்குது. அப்சர்வேஷன் மட்டும்தாங்க, ஒன்லி ஒன் திங். இந்த அப்சர்வேஷனை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவல்லே வளர்ந்துடலாம். ஏன்னா மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒன்று அசம்ஷன் பண்ணிட்டு இருந்திருப்போம், இதுதான் சரின்னு சொல்லிட்டு. ஆனால் அது நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது தப்பாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் யாருக்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஐடியா கிடைச்சாலும் அதை எடுத்துக்கிட்டு, இல்லை உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, இது சரியாக இருந்திருக்கும், ஏதோ ஒரு வெளியேருந்து ஒரு இன்புட் கிடைச்சிருக்கும், அந்த இன்புட்டை எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல அவுட்புட்டை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் அந்த இன்புட்டை எடுத்து அப்சர்வ் பண்ணி எப்போவுமே கவனமாக இருக்கணும். ஒரு டைம் கூட நம்ம வந்து கவனமாக இல்லாமல் இருந்துட்டோம் அப்படின்னா ஒரு கண்டிப்பாக நல்ல மஷ்ரூம் ஃபார்மராகவோ இல்லை மஷ்ரூம் எக்ஸ்பர்ட்டாகவோ வர முடியாதுங்க. நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாகவோ இல்லை நல்ல ஒரு ஃபார்மராகவோ வரணும் அப்படின்னா உங்களோட அப்சர்வேஷன் ஸ்கில் வந்து இதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருந்ததுனாலே கண்டிப்பாக டெவலப் ஆகிடலாங்க. அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க, டெவலப் ஆகிக்கோங்க. தேங்க்யூ.